ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மசாலா முட்டை சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இது கொடுத்துட்றதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். அதுவும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ரெசிபியும் கூட. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இது கூட ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு சின்ன தக்காளியை மட்டும் நான் கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ தக்காளியும் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கிடலாம். பாருங்கள், இது கூட நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற ரைஸுக்கு 5 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். எனக்கு கரெக்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க. எதுவும் கலந்து விட வேண்டாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. முட்டை ரொம்ப சின்ன சின்னதாக பொடி பொடியாக ஆயிடக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா பெருசு பெருசாக ஆகிற மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் கலந்து எடுத்துகிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்கும்போது தான் குழந்தைங்களுக்கு எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவுமே நல்லாயிருக்கும் ரைஸில். பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நான் இன்றைக்கி வீட்டில் செய்கிற சாப்பாட்டு அரிசியை தான் நல்லா உதிரி உதிரியாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். நீங்கள் சாதம் வடிக்கும்போது நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வடிச்சிங்கன்னா தான் ரைஸை கிளறதுக்கு நமக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரைஸ் சாதம் குழஞ்சிருந்ததுன்னா நமக்கு நல்லா இருக்காது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நம்ம ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. ரைஸ் எல்லா பக்கமும் நல்லா அந்த மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. சூப்பரான மசாலா முட்டை சாதம் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மிச்சம் வைக்காமல் நமக்கு சாப்பிட்டு வருவாங்க. ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.